அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற மஹோயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற சுடுதண்ணி கிணறு அதுதான் இந்த பிளாக்ல காட்ட போகிறோம். ஸோ இந்த சுடுதண்ணி கிணறுங்கிறது இயற்கையாக அமைய பெற்ற ஒரு இயற்கை வளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க மஹோயாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க மஹோயா டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இங்க வந்தீங்கன்னு சொன்னா வந்து நீங்க ஸ்டார்ட்டுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்ன இதில் காட்டு. சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபாயும், பெரியாக்களுக்கு வந்து 100 ரூபாயும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 50 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு டூரிஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இங்க வந்தா நிறைய இந்த மாதிரியான கிணறுகள் இருக்குது. ஸோ இந்த கிணறை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். சும்மா ஆவி பறந்துட்டு இருக்கு. ஒரு லேசான ஒரு அளவான சூடு. அளவான சூடுன்னு சொன்னா ஓவரான சூடு தான். சாதாரணமா இங்க வாரவங்க என்ன செய்வாங்கன்னா இதுல முகம் கழுகுறது, அதே மாதிரி வந்து ஷவர் வச்சிருக்காங்க. அந்த ஷவர்கள்லையும் வந்து குளிச்சு கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியாக 1 2 இல்லை நிறைய இருக்குது. நீங்க உங்களோட குடும்பத்தோட உங்களோட பிள்ளைகளை நீங்க கூட்டி வருவீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான இயற்கையாக உருவாகி இருக்கிற சுடுதண்ணி கிணறு அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி இடங்களை கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டுங்க. ஸோ இதுல லொக்கேஷன் வேணும்னு சொன்னா நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷனை போடுறேன். நீங்க இங்கே பக்கம் வந்தீங்கன்னா அம்பாறை சைடுக்கு இப்போ நீங்க இங்கே பக்கம் மஹோயா, அதே மாதிரி வந்து மஹியங்கன அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க போற வழியில இந்த மாதிரியான இடங்களை மொஹோயோவில் வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த சுடுதண்ணி கிணறுக்கு வந்து பாருங்க. இதுக்கு முதல் நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க போகலைன்னு சொன்னா லிங்க் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அல்லது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. இதுல லொக்கேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். மஹோயா சுடுதண்ணி கிணறுக்கு நீங்க வார நேரம் இப்போ ஃபெமிலியா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு வாஷ்ரூம் எல்லாம் தேவைப்படும். ஸோ இங்கே வந்து வாஷ்ரூம் எல்லாமே வந்து எல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க. அதே போல வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இருக்கலாம். அது போல இந்த தண்ணியில நீங்க குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால நீங்க குளிக்கிறதுக்கான ஷவர் ஏற்பாடுன்னு சொல்லி எல்லாமே நீட்டா வச்சுக்கோங்க. அது போல வந்து இந்த தண்ணி ஓஃப்ளர் ஆகிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து சேமிச்சு அதை வந்து ஷவருக்கு அதே போல நீங்க உங்களோட கைகால்களை கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான செட்டப் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையாகவே சுடுதண்ணி அப்படின்னு சொல்ற நேரம் வந்து நீங்க அனுபவிக்கிற நேரம் தான் அதுல உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலயே பார்க்கக்கூட ஒரு ஆவி பறக்குது. ஸோ இயற்கையாகவே வந்து எந்த ஒரு செயற்கை ஏற்பாடுகளும் இல்லாம, எந்த ஒரு மனிதனுடைய சக்தியும் இல்லாம இறைவனுடைய ஏற்பாட்டுல இயற்கையாகவே வரக்கூடிய இந்த மாதிரியான இடங்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு கட்டாயமா காட்டணும். இது இந்த உலகத்துல ஒரு அத்தாட்சியாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். உங்களுக்கும் கட்டாயம் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த மாதிரியான இடத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயமா கூட்டிட்டு வந்து காட்டுங்க.